யோவான் 8ஆம் அதிகாரம். விபசாரத்தில் பிடிபட்ட பெண். இயேசு ஒலிவ மலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையே என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இதிலே இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் சட்டத்தின்படி மரண தண்டனை இதெல்லாம் நம் சமுதாயத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக அங்கேயும் அக்காலத்தில் அந்த சட்டத்தின்படி மரண தண்டனை போன்று கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு சொல்வார்கள். அப்போது இயேசு அவர்களிடம் சொன்னது, முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆகவே இதிலே அவர் அப்பெண்ணை பார்த்து சொல்கிறார், இனி பாவம் செய்யாதீர் என்று. ஆகவே அவர் தண்டனை தீர்ப்பு எதுவும் கொடுக்கவில்லை. இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அந்த ஸ்திரீயும் அமைதியாக இருக்கிறார். ஆகவே அது அவளுடைய மனம் திருந்துதல் வெளிப்படுத்துகிறது. மேலும் மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார்கள்.
என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மைப் பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னைப் பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்குச் செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்குச் செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பின தந்தையும் என்னோடு இருக்கிறார். இவ்விருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்று பதில் சொல்வார். ஆகவே கடவுள் இயேசுவோடு ஒன்றாக இருக்கிறார். ஆகவே இயேசுவை நினைக்கும் பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒன்றாக இருக்கிறார். அவ்வாறு இருப்பதுதான் நமக்கு கடவுள் கூடயே இருக்கிறார், நம்மோடு கூடயே இருக்கிறார், நம்மை இரட்சித்திருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. ஆகவே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் வல்லமை அது இயேசு வழியில்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்பவர் பற்றி நாம் சொல்லும்போது நாம் அநேக புனிதர்களை பற்றி கேள்விப்படுவோம். தரிசனம் கொடுத்தார்கள் என்று. இப்போ உதாரணமாக அன்னை வேளாங்கண்ணி மாதா என்றெல்லாம் நாம் கேள்விப்படுவோம். குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அந்த காட்சியை கொடுத்திருப்பார்கள். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி அதுக்கு உதாரணமாகத்தான் அவர் குழந்தை குட்டியாக அவர் அவர் கூடயே இருக்கிறதாக வெளிப்படுத்துகிறார். புனிதர்களோடு அவர் கூடயே இருக்கிறதாக வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் புனிதர்களோடு இருப்பதாக வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் அந்த குட்டி குழந்தை கையில் வைத்து கொண்டு இருப்பது போன்ற அந்த காட்சியும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஆகவே அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் அனுப்பினவர் பிதா. ஆகவே பிதாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இயேசு வழியாகத்தான் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே அவர் சொற்படி நாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நலமுடன் இருக்கும். தண்டனைகள் எல்லாம் நம் சமுதாயத்தில் இல்லாமல், குறிப்பாக மரண தண்டனை போன்ற கொடிய தண்டனைகள் இல்லாமல் மனித இனமானது காப்பாற்றப்படும். நமக்கு கடவுள் துணையாக இருப்பார். அதற்கு நாம் மனந்திருந்துதல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம் பாவம் மன்னிக்கப்படுதல் நம் வாழ்வுக்கு வழிவகுக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.